கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் எஃப்எம். மகளிர் மட்டும் இல்ல, ஆர்ஜே வர்ஷா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ஹாப்பி மாம் ஹப்ல இருந்து பர்சனல் கோச்சா இருக்கக்கூடிய ரம்யா சுந்தர் மேம் தான் இருக்காங்க. சொல்லுங்க மேம், எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பசங்க எல்லாமே வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ்டா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்ப பார்த்தாலும் போன் டிவி இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப எல்லாருமே சலிச்சுக்கிறாங்க. ஸோ இதை நினைச்சு இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் worry ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் தரீங்க? அதாவது 0% டிஜிட்டல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு ரியாலிட்டிக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி மதர்ஸுக்கு அண்ட் ஒர்க்கிங் மதர்ஸுக்கு நிறையவே இருக்கிறது என்னன்னா, நான் ஒர்க் பண்றதுனால நான் என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால என் பையன் நிறைய டிவி பாக்குறான் அப்படிங்கிற அந்த கில்ட் வந்துருது. அந்த கில்ட்ல இருந்து குழந்தைய வந்து டிவி பார்க்காத நம்ம கோவப்படுத்தும் போது அவங்களுக்கு அதுவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகி இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். சில்ட்ரனோட பிரெயின்ல அததான் பண்ணி பாக்கணும்ன்ற அந்த கியூரியாசிட்டி நிறைய வரும். சோ த மோர் வி கீப் டெல்லிங் பண்ணாத அப்படின்றத வந்து ஃபியர்ல இருந்து கில்ட்ல இருந்து, ஐயோ என் குழந்தைக்கு ஏதோ ஆயிரும், கண்ணு போயிரும், இல்ல அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும், அந்த எனர்ஜில இருந்து நம்ம வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது they will reciprocate in the same energy. அவங்களையும் ஒரு grown up adult-ஆ பார்த்து அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறோமோ 100% they will give back to us. அதை விட நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறோமோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி தான் 100% டிஜிட்டல் ஃப்ரீயாலாம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ அதை எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்தலாம், அதை எப்படி குழந்தைக்கு நல்ல விஷயத்தை கத்துக் கொடுக்குற வழியில யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சூரியன் எஃப்எம் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.